வெங்காய ரசம் வைக்க போகிறோம். வெங்காய ரசம் வைக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் ரெண்டு தக்காளி அதில் நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம். அதையும் போட்டு நல்லா கரைச்சிடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், கொஞ்சம் அரிஞ்ச தக்காளி, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கோம். வெங்காய ரசம் கரைச்சிட்ட பிறகு காஞ்ச மிளகா போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகா காஞ்சோன்னே வெந்தயம், மிளகு சீரகம் இல்லாமல் இது வெங்காய ரசம். வெந்தயம் காஞ்சோன்னே வெங்காயம் போட்டோம். இப்போது குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் வதக்கிட்டோம். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, புளி கரைசலை இதில் ஊற்றிடுறோம். வெங்காய ரசம் ரெடி. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும் வெங்காய ரசம். ஒரு பவுலில் மாற்றிட்டோம். வெங்காய ரசம் ரெடி.